பனை எழுக. காட்சன் சாமுவேல். பனை வாழ்வியலின் பயணக்கட்டுரைகள். பின்னிணைப்பு. பனைமரச்சாலை முடிந்த பின்னும் அதன் அதிர்வலைகள் பிரம்மாண்டமாக இருந்தது. ஒன்று வெளியிலிருந்து வந்த தொடர் ஊக்கம், மற்றொன்று எனக்குள் ஏற்பட்ட கொந்தளிப்பான மனநிலை. நான் மும்பை வந்தவுடனேயே NDTV, தந்தி தொலைக்காட்சி உட்பட அநேக ஊடகங்கள் பனைமர வேட்கை பயணம் குறித்த செய்திகளை வெளியிட்ட வண்ணம் இருந்தன. அநேக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியினர் என்னை அழைத்தபோது நான் மும்பை வந்து விட்டிருந்ததால் மேற்கொண்டு என்னால் எதுவும் செய்ய இயலவில்லை. ஆனால் நண்பர்கள், திருச்சபையினர், உறவினர்கள் என அநேகர் வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எனது மனது முழுக்க இவைகளை நான் ஆவணப்படுத்த வேண்டும் எனும் உந்துதல் இருந்து கொண்டிருந்தது. முதலில் வெறும் 18 நாட்களில் இரவு வேளைகளில் அமர்ந்து நாட்குறிப்பு போல எழுதலாம் என்று தான் நினைத்தேன். எனது பயணத்தில் அப்படியான வாய்ப்பு நிகழவில்லை. ஒவ்வொரு நாளும் இரவுகள் நீண்டு சென்றன. எங்கே தாங்குவேன் எனும் உறுதி கடைசி கணம் வரை என்னிடம் இருக்கவில்லை. ஆகவே அது நடைபெறவில்லை. உச்சி உடைத்து பெரும் விசையுடன் எழும் குருத்தோலை போல் எண்ணங்கள் வரிசையாக நின்றாலும் என்னால் அவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த இயலவில்லை. ஊறி சுரந்து நிற்கும் பனம்பாளையை சீவி எடுக்கும் பக்குவத்துடன் 90 அத்தியாயங்களை எழுதினேன். இந்த நாட்கள் எனது வாழ்வில் மறக்க முடியாத நாட்கள். முழுக்க முழுக்க குழந்தைகளுடனும் குடும்பத்தினருடனும் செலவிட்ட அற்புத தருணம். இம்முறை நான் பெற்ற வாசகர்கள் அநேகம். அதற்கு அண்ணன் ஜெயமோகன் உட்பட அவர்களுக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். அவர் தனது வலைதளத்தில் எனக்கு அளித்த ஊக்கமிகு வார்த்தைகள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியது. அவரது வாசகர்களின் மின்னல் வேக வாசிப்பும் எதிர்வினையும் செயல்பாடு சார்ந்த ஊக்கமும் குறிப்பிடத்தகுந்தது. அகிலன் ஒரு சிறந்த விமர்சகராக என்னோடு பயணித்தார். பேராசிரியை லோகமாதேவி தொடர்ந்து தனது பதிவுகளை எழுதினார். திருச்சி டெய்ஸி அவர்கள் கிறிஸ்தவ பின்னணிய பார்வையை பதித்தது யாவும் என்னை சீர்தூக்கி பார்க்க உதவியது. குமரியை சார்ந்த ஷாகுல் ஹமீது அவர்களை எழுத்தின் வழியாகத்தான் அறிமுகம் செய்து கொண்டேன். சரவணன், இளங்கோ மற்றும் எனது தம்பியாக மாறிவிட்ட கதிர் முருகேசன் அனைவரும் ஜெயமோகன் அவர்களின் தொடர் வாசகர்கள். தொலைத்தொடர்பு கொண்டு ஊக்குவித்தவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். பேராசிரியை லோகமாதேவி பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியையாக இருக்கிறார். அவர்களது மாணவர்களுக்கு பனையோலையில் சிறப்பு பயிற்சிகள் வழங்க அழைத்தார்கள். அண்ணன் ஜெயமோகன் அவர்கள் தனது வலைத்தளத்தில் பதிவிட்டு 10 நாட்களுக்குள் இது நிகழ்ந்தது. அந்த மாணவர்கள் இன்று வரை தொடர்ந்து ஓலைகளில் கலை பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். சொல்வனம் நான் தொடர்ந்து வாசிக்கும் இணைய பத்திரிகை. ஆனால் அதிலே எனது பயணத்தை குறித்து அகிலன் எழுதிய கட்டுரை இலக்கியத்தில் எனது பங்களிப்பு சிறு அளவில் நிகழ்ந்திருக்கிறது என உறுதிப்படுத்தியது. எனது ரயில் பயணங்களில் கூட ஓலைகள் என்னுடன் வந்தன. அநேகருக்கு ஓலை சிலுவைகளை செய்து கொடுத்தேன். மிக எளிமையாக நான் ஆரம்பித்த ஒன்று அநேகருடைய உதவியினால் இன்று பனையைப் போல் உயர்ந்து நிற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தற்பொழுது எனது அடுத்த கட்ட பயணத்திற்கு நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். 18 நாட்களுக்குள் தமிழகத்தை சுற்றி வர எண்ணுகிறேன். தமிழகம் பனைமரங்களால் சூழப்பட்ட ஒரு சோலைவனம். ஒரு மாலையாக, வெயிலியாக அது தமிழகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இனிமேல் நான் முன்னெடுக்கும் பயணம் தமிழகத்தின் எல்லைகளெங்கும் நிற்கும் பனைமரங்களை ஆவணப்படுத்துவதாக இருக்கும். தமிழகத்தில் பனை தொழிலாளர்களுக்காக பணியாற்றுகின்ற தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்கள், அரசியல்வாதிகள், களப்பணியாளர்கள், பனை சார்ந்த பொருட்களை தயாரிக்கும் அரசு சார்ந்த, அரசு சாரா இடங்கள், பனைசார் வாழ்வை முன்னெடுக்கும் மனிதர்கள் மற்றும் பெண்களின் பங்களிப்பு போன்றவற்றை ஆவணப்படுத்தும் விதமாக பயணம் அமைக்க திட்டமிட்டுள்ளேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 100 இருசக்கர வாகனங்களை ஒருங்கிணைத்து அதன் மூலம் ஒரு கவன ஈர்ப்பை செய்யலாம் என யோசிக்கிறேன். மிக ஆரம்பகட்ட நிலையில் இருக்கும் இப்பயண திட்டத்தில் பள்ளிக்கூட மாணவர்களை சந்திக்கவும் கல்லூரி மாணவர்களை சந்திக்கவும் ஆர்வமாக உள்ளேன். பனையோலை சார்ந்த ஓவிய கண்காட்சி, பனையோலை பொருட்கள் கண்காட்சி, பனைமரம் சார்ந்த புகைப்பட கண்காட்சி போன்றவைகளையும் இப்பயணத்தின் அங்கமாக மாற்றிக்கொள்ள திட்டமிடுகிறேன். பனை ஓலைகள் வைக்கப்பட்டிருக்கும் மடங்கள், ஓலை குல்லாய்கள் வைக்கப்பட்டிருக்கும் மசூதிகள், என்னை அழைக்க சித்தமாயுள்ள தேவாலயங்கள் அனைத்தையும் சென்று தரிசிக்க சித்தமாயுள்ளேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒத்துழைப்பு நல்கும் நண்பர்கள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். என்னோடு புகைப்படம் எடுக்கவும் ஆவணப்படம் எடுக்கவும் நண்பர்கள் இசைந்துள்ளார்கள். குறைந்தபட்சம் 10 இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து என்னுடன் வருவது பனைசார் வாழ்வை குறித்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். நண்பர்கள் துவக்க முதல் கடைசி வரை வர இயலாது என்றால் அவரவர் மாவட்டங்களை கடக்கும்போது எங்களுடன் ஒரு நாள் இணைந்து கொள்வது பெரும் பயன்களை விளைவிக்கும்.